அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராது இருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன், மறிச்சிருப்பேன். எல்லாம் நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை எண்ணி தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்துரு. சொந்த பந்தம் தேவையில்ல, சொத்த பத்த தேவையில்ல. உன்னை தேடிதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். யாரும் இல்ல, உன்னை மட்டும்தான் உன்னை தேடி இந்த சூழ்நிலை வந்திருக்கார். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் தொட்டு தூக்குறவரா இருக்கார். மாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில, சொந்த பந்த நாடவில. சொத்தோ சுகமோ தேவையில, சொந்த பந்த நாடவில. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி, நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். உளையான சேற்றிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா நீ உயர்த்தி வைத்தீரே. பேரு புகழ தேவையில்லை, நீங்க என்னை பேர் சொல்லி அழைத்தா அது போதும். சேற்றிலே நான் உணர்ந்து கிடந்தேன்.
உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றிலே நான் உணர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகையோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகையோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டாராம். தாங்கி உன்னை தாயின் கருவிலே தாங்கினாராம். இந்த தோளில் சுந்தாராம். நன்றி அப்பா. Thank you, Jesus. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆயுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். அல்லேலூயா. எப்படின்னா கல்லறையில கிடக்குறான். கல்லறையில கிடக்குறான். அவன் வரும்போதுல என்ன பண்ணுவான், அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுவான், கிழிச்சுக்குவானாம். என்ன பண்ணுவான், கிழிச்சுவான். சில பேர்லாம் இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம இதுல இல்ல, வெளி மாற்றத்துல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அதுதான் ஒரு கட்டு. என்ன பண்ணுதா, அதுதான் ஒரு இது. அப்ப அவனுக்குள்ள பிசாசு எத்தனை பிசாசு பிடிச்சிச்சான், 6000 பிசாசு. அப்ப அவனை என்ன பண்ணிச்சான், கத்தி எடுத்து கல்ல எடுத்து குத்தவும், பல்ல கிடைக்கவும், ட்ரெஸ் இல்லாத அவன் என்ன பண்ற, குளிக்காம அவன் ஒரு முகவரி இல்லாத அவன் என்ன பண்றான், ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைக்கான். இப்ப அநேக பேர் என்ன பண்ணாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு சோகம் வந்தா என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க, கையை கீச்சிக்கிறாங்க. அப்புறம் நிறைய விதத்தில் செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதோட ஸ்பிரிட்டு தான் என்ன பண்ணுதான், இதோட ஆவிதான் என்ன பண்ணுது. அப்ப என்ன பண்ணுதா, அவன் என்ன பண்றான், அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கடவுள் எங்க இருக்காருன்னா அக்கறையில இருக்காரு. என்ன பண்றாரு, அக்கறையில இருக்காரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு சூழ்நிலை இல்லை, சூழ்நிலை போகணும்னு தேவையே இல்லை.
என்னன்னா அங்க ரொம்ப ஹெல்ப் பண்ற மக்கள், உதவி பண்ற மக்கள் என்ன பண்றாங்களாம், ரொம்ப செல்வாக்கான மக்கள். ஆனா அந்த சூழ்நிலை இவனுக்கு யாருமே உதவி செய்யல. என்ன பண்ணலாம், இப்ப ஹெல்ப் பண்ற சூழ்நிலை யாருமே உதவி செய்யல. அப்படிதானே? உண்மைதானே? அப்படியாப்பட்ட சூழ்நிலை. ஆனா அவங்க யாருமே என்ன பண்ணல, உதவி செய்யல. அவனோட சொத்து, பணத்தை, பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே அவன் சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க. என்ன பண்றாங்க, வாங்கிட்டாங்க. இவன் மீண்டும் எழுந்திருக்க கூடாது, இவன் மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, சரியாக கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை என்ன பண்றான், அவனை சங்கிலி போட்டு கட்டலாம் அப்படின்னு என்ன பண்றாங்களாம், அவங்க நினைத்து கொண்டிருக்கும் போது கடவுள் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. கட்டுகள் உடைந்தது. அவன் ட்ரெஸ் போட்டான், நல்ல மனிதனை போல உருவாக்கினான். அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நம்மளையும் ஜனங்க என்ன பண்றாங்க, உங்க சொந்தக்காரங்க நல்லா வாழட்டும், நல்லா ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன பண்றாங்க சொல்லுங்க? என்ன பண்றாங்க? உனக்கு திரும்பி என்ன பண்றாங்க, வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு நல்ல இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன் ஆடை இல்லாத இருக்கிறான், பேச முடியல. ஆனா இங்க யார் வராருன்னா, உன்னதத்தின் தேவன் உன்னை தேடி என்னை தேடி வருகிறார். இந்த வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கி விட நீ ஓடோடி வந்தீரே. விசுவாசோட நம்பிக்கை சொல்லாமா, நீ நான் என்னை தொட்டு தூக்கிட நீ ஓடோடி வந்தீரே. சொந்த நாடவில, சொந்தம் வந்த நாடவில, சொத்தோ சுகமோ தேவையில, சொந்தம் வந்த நாடவில. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் நாரீரே, ஆயுள் முழுதும் ஆராதித்தேன். அன்பே எந்தன் நாரீரே, ஆயுள் முழுதும் ஆராதித்தேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தா